இரண்டு இமயங்கள் 35 வருடங்களுக்கு பிறகு இணைகிறார்கள். தக் லைஃப் திரைப்படத்தின் மூலமாக கமல் கொடுத்த ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் எடுத்து இந்த படத்தை மணிரத்னம் பண்ணதாக கமல் சொல்றாரு. மணிரத்னம் அதை அங்கீகரிக்கிறார். ஸோ தக் லைஃப் திரைப்படம் எப்படி இருக்கு? ஏன்னா ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் தக் லைஃப் திரைப்படத்துக்காக பண்ணாங்க. இந்த படம் தேருதா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணம் துரத்தும் நாயகன் அதுலேருந்து அவன் தப்பிச்சானா இல்லையா அப்படின்றத திரைப்படத்துடைய ஆன்லைன். ஏறக்குறைய நம்ம இது மாதிரி ஏகப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் திரைப்படம்லாம் பார்த்துருக்கோன்றதுனால நான் கதையோ இல்லை மற்ற விஷயங்களோ நான் அது உள்ளார போய் பேச விரும்பலை. கதாபாத்திரங்களாக சக்திவேலாக கமலஹாசன் மிக சிறப்பாக நடிச்சிருந்தார். முக்கியமாக கமல் அண்ட் சிம்பு காம்பினேஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலி காரில் பேசிட்டு போகிற அந்த சீன் அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப பேசுகிற சீன்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. எல்லாத்த விட ஒரு விஷயம் நாம் ஒரு மாதிரி ஒன்று நினச்சிருப்போம், ஆனால் அப்படி இல்லை அப்படின்னும் போது கமல் கொடுக்குற ரியாக்ஷனாக இருக்கட்டும், ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட கேரக்டரில் என்ன செய்வோம்னா பார்வையாலே பரிமாறிக்கும்ல சில விஷயங்கள்லாம். அந்த மாதிரி அந்த ரெண்டு கேரக்டர் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது கமல் அண்டு அபிராமி சமயக்கட்டில் பேசுகிற அந்த சீன்ஸ் ரொம்ப நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அபிராமி வர்றப்போ அவங்களுடைய காஸ்டியூம் ரொம்ப நல்லா, ஃபஸ்ட்டு சீன் அவன் அவங்களுடைய என்ட்ரன்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க காஸ்டியூம்ஸ் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. உண்மையிலே கொஞ்சம் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சீனான்னு பார்த்தோம்னா நிச்சயமாக த்ரிஷா அண்டு கமல்ஹாசனுடைய சீன்ஸ் தான். அந்த தாடியெல்லாம் இப்படி பிடிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வேறு மாதிரி, சரி விடுங்க, ரொம்ப அற்புதமாகவே பண்ணியிருந்தாங்க, ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஏகப்பட்ட நடிகர் பட்டாலும் நாசர் அண்டு சிம்பு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜோஜு ஜார்ஜோடைய ரயில்வே ஸ்டேஷன் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் வையாபுரி, சின்னி ஜெயந்த், வடிவுக்கரசி, ஏகப்பட்ட நடிகர் பட்டாலும் படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா நடிகர்களும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரவிகே சந்திரனுடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரஹ்மானுடைய மியூசிக், ஸ்ரீகர் பிரசாத்துடைய எடிட்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரஹ்மான் குறிப்பிட்டு சொல்லணும்னா எனக்கு திருடாவில் ஒரு ஃபஸ்ட்டு அந்த ரயிலை பிடிக்கிறப்போ ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் பீட்டை படத்தில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரவிகே சந்திரனுடைய டாப் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக இன்டோர் லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. சண்டை காட்சிகள், அன்பு அறிவு அவங்களுடைய சண்டை காட்சிகளும் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத்துடைய டீட்டெயிலிங்கான எடிட்டிங். அதாவது கிளைமேக்ஸ் ஃபைட்டு நான் படம் பார்த்துட்டு போது சொன்னேன், கிளைமேக்ஸ் ஃபைட்டு கொஞ்சம் காப்பாற்றிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தில் ரசிக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்குறது கமல் அண்ட் த்ரிஷாவுக்கான அந்த கான்வர்சேஷன். என் பேரை சொல்லு அப்படின்னும் போது, ஏன்னா நம்ம ரிவ்யூவிலே காந்திமதின்னு சொல்லிட்டோம், நம்ம வடிவுக்கரசிக்கு காந்திமதின்னு சொல்லிட்டோம். காந்திமதி, ராஜேஸ்வரி அப்படின்னு போடுற அந்த இடங்கள்ல தான் மணிரத்னம் இருக்கிற மாதிரி எனக்கு இன்னும் ஒரு ஃபீல். அந்த கேள்விகள்லாம் என் பேரை சொல்லு அப்படின்னு கேட்குற இடத்துல மணிரத்னம் அந்த ரொமான்ஸ் சீன்ஸில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆக்சுவலி. ஸோ மற்றபடி டெக்னிக்கலாக படம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் நான் இன்னும் ரசித்தது ஃபஸ்ட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் நடக்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அதற்கான கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் கேரக்டர்ஸ்லாம் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. எஸ்பெஷலி மணிரத்ன படங்களில் ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள் கனெக்ட் ஆகும். அது லவ்வாக இருக்கட்டும், அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஆனால் இந்த படத்தில் இப்போ உதாரணத்துக்கு கடற்கரையில் அபிராமியோட கமல் பேசிட்டு வர அந்த சீனில் எனக்கு இன்னும் அந்தளவுக்கு ஒரு கனெக்டிங்கே இல்லை. படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒய்ஃப் சொன்னாங்க, படத்தில் நடிக்க சிம்பு நல்லா இருக்காரு, ஆனால் படம் இருக்கிற கமல் பரதேசமாக இருக்கிறாருன்ற மாதிரி. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன்னா நம்ம ஒரு நாயக பிம்பம்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, அதில் கமல் வர்ற அந்த செகண்ட் ஹாஃப் சீன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒத்துக்காத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஐ திங்க் ஸோ. அசோக் செல்வன் ஃபஸ்ட்டு சீன் என்ட்ராகிறப்ப ஒரு டயலாக்ஸ் பேசுகிற ஒரு சீன் ஒன்று இருக்கும் கமலுக்கும் அசோக் செல்வனுக்கும். அந்த சீன் ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
அந்த மாதிரி நிறைய சீன் வந்து எமோஷனலான சீன்ஸ் வந்து எடுத்து கட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு லப்பர் பந்து நாயக் வந்து அவருடைய அசிஸ்டண்ட் தான். அந்த மாதிரி அந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்டாமே அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸே இல்லாமல் போன மாதிரி ஒரு இருக்குது. பரபரன்னு போகிற மாதிரி இருக்கோசரம் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்தளவுக்கு வந்து கிரிப்பிங்காக மனசை தொடுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லவே இல்லைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்தளவுக்கு வந்து பெருசாக ப்ளேஸ் பண்ணலைன்னு நான் பார்க்குறேன். முக்கியமாக வந்து ஜிங்கு ஜிங்குச்சா வந்து ஒரு நல்லா இருந்தது. மற்றபடி எல்லா பாட்டும் இப்போ டி பாடின பாட்டு அதெல்லாம் படத்தில் வரவே இல்லை. ஆக்சுவலி அதெல்லாம் சின்னதாக அப்படியே மெலிசாக பின்னாடி பக்கம் பேக்ரவுண்ட் ஸ்கோராக போன மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் விண்வெளி நாயகா வந்து ப்ளேஸ் பண்ண இடம்னு வந்து நம்மளால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுது. அங்கே எப்படிங்க வந்து கூலிங் கிளாஸு அங்கே எப்படிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். சரி, அந்த பாட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு வழி அதுதான் அப்படின்ற மாதிரி. வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, நாயகன் படத்தை அப்படியே எடுத்து வச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது. நாயகன் என்ன கதையோ அதே மாதிரியான விஷயம், கொஞ்சம் கேங்ஸ்டர்லாம் சேர்த்து கொஞ்சம் தளபதியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் கேங்ஸ்டர் கதைன்னு எடுக்கும்போது திரும்ப ஒரே அரிசி மாவை ஊற்றி தோசை, முருகலான தோசை ஊத்தாப்போ இப்படி தான் சுட்டாகணும்னு வச்சுக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண போன விஷயங்கள் வந்து நான் இந்த படத்தில் வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா என்னுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு மாறலாம், உங்களுக்கு நல்லா இருக்கலாம். நாசர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டயலாக் ஒன்று பேசியிருப்பார். அவன் எல்லாம் செய்வான்ப்பா, கடைசியாக தூக்கி தடவி விட்ருவான்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசாக வந்து ஒரு மாதிரி எடுக்கணும்னு நினச்சி எங்கே படத்தை முடிக்க முடியாமல் தவிக்கிற ஒரு ஃபீலை வந்து செகண்ட் ஹாஃபில் நம்மளால் யூகிக்க முடிஞ்சுது. நீங்கள் படம் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்த திரைப்படத்தில் இருந்து தான் நான் வந்து படத்துக்கு வந்து மார்க்கே போடக்கூடாது. ஏன்னா கமல் பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், மார்க் இப்படி போடலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, தட்டி கொடுக்கலாம் அவ்வளோதான் அப்படின்றதுனால இதுலேருந்து ஜாக்கி சினிமாஸ் வந்து நம்ம மார்க்கே கொடுக்கல. இதுக்கு முன்னாடிலேருந்தே ஒரு 3 படத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் இந்த படத்தில் நம்ம சொல்ல வரோம். இப்போ இதுக்கு வந்து இந்த படத்துக்கு என்ன மார்க்குன்றது மார்க்லாம் கிடையாது. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குது, தட்டி கொடுக்குற மாதிரி சொல்லணும்னா எப்படியாவது இந்த படத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நான் எப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இந்த படத்தை பார்க்க தான் போகிறீங்க. 2 இமயங்கள் இணைந்திருக்காங்க அப்படின்னும் போது எப்படி தான் இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு வந்து பெருசாக ஒட்டலை. ஆனால் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்துச்சு. ஒரு படத்தை எப்படிங்க ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிறதே ரொம்ப தப்புங்க. அது ரொம்ப பாவம்னு சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு ஃபார்மேட்டு. பட் மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பெருசாக செகண்ட் ஹாஃப் வந்து ஒட்டலைன்னு தான் நான் சொல்லுவேன். The choice is yours. வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.